சார் அந்த படம் பாருங்கள் சார், நீங்கள் பார்ப்பீங்க, பார்த்துட்டே இருப்போம் சார், அப்படியே இருக்கும், ஆனால் கடைசியில் கண் கலங்கிறேன் சார் அப்படின்னாரு. ஒரு ப்ரொடியூசர் ஒரு படத்தை பற்றி இந்த மாதிரி சொன்னால் அந்த படம் நல்ல படம். ஏன்னா ஒரு ஒரு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ரொடியூசர்ஸ்க்கும் ஒரு டைரக்டருக்கும் ஒரு கான்ஃப்ளிக்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். எப்படியாவது என்ன பண்ணுறது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அதாவது வந்து ஒரு டைரக்டர் என்ன விஷனில் பண்ணுறாரு, ப்ரொடியூசர் எவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு டைரக்டருக்கு தெரியாது. ஸோ இந்த ரெண்டு பேரும் கான்ஃப்ளிக்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இவங்க சொல்லும்போது ஐ திங்க் விஜயன் பண்ணுற எல்லா படங்களும் இப்படி தான் இருக்குது. நான் இப்போ ஒரு படம் நடிச்சுக்கிருக்கேன், அவருடைய படம் இன்னும் பேர் படல. அதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய விவேக் வந்து 24/7 அங்கேயே உட்காந்துக்கிட்டு ஐ திங்க் தே டோன்ட் ஆப்ரேட் அஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு ப்ரொடியூசர் மாதிரியே இல்லை. ஒரு டீமில் ஒரு மெம்பராக ஏதாவது ஒரு ஹெல்ப் நடந்தால் உடனே அதை வந்து சரி பண்ணுற மாதிரி இட்ஸ் ஒரு ஃபேமிலி மாதிரி இயங்குறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஆக்சுவலாக. இப்போ என் படம் பண்ணும்போது தானு சார் எப்போ வருவார் கெஸ்ட் மாதிரி வந்து அப்படியே போயிடுவார். ஏன்னு கேட்டால் ஹி கிவ் ஸோ மச் ஆஃப் ஃப்ரீடம் அண்ட் பிலீஃப். அப்புறம் நான் எஸ்டாப்ளிஷ் டேரக்டர். ஆனால் இங்கே வந்து இவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ரொம்ப நேசிச்சு, அதுவும் இல்லாமல் அவங்க சைடு வந்து அவங்களுடைய விஸ்தா ஆஃப் ஜாப்ஸ் நிறைய விஷயங்கள் பண்ணுறவங்க சினிமாலையும் கலைத்துறையிலையும் பண்ணணும்னு ஆசைப்பட்டு வந்திருக்காங்க. ஆனால் இவ்வளவு சின்சியராக இருக்கிறாங்க. எனக்கு ஐ எம் ரியலி மூவ்டு பை தட் ஆக்சுவலி.